ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் ஒரு பெரிய கலவரமாக பரபரப்போட ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஜே யூசோ மேலே அங்கே இருந்த லேடர், அங்கே இருந்த எல்லா பொருளுமே ஜே யூசோ மேலே சரிஞ்சு கிடக்கு. ஜே யூசோ கீழே படுத்து கிடக்கிறது. ஜே யூசோக்கு என்னாச்சுன்னு பரிதவிப்போட அங்கே உள்ள ரெஸ்லர்ஸ், பேக் ஸ்டேஜில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் மேனேஜர், ஒட்டுமொத்த டபிள்யூயும் பதட்டத்தோட ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜே யூசோ கீழே இருக்கிற ஜே யூசோ மேலே கடந்த எல்லா வெப்பன்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு ஜே யூசோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜே யூசோ ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஜாக் எஃபெக்ட் இறங்கி வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டீங்க, நான் தான் எலிமினேஷன் சேம்பருக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த இடத்துல ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர்கிட்ட பேசுகிறார். அதுக்கப்புறம் வந்து ஜோ ஈவன்ஸ் வராது. இவங்களாம் வந்தோடனே ட்ரிக் வில்லியம்ஸு ஜோ ஈவன்ஸும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து அப்படியே ட்ரீம் மேக்கர்கிட்ட பேசிக்கிட்டு வராது. இப்போ இங்கே நான் வந்து என்னோட ஷோக்கு வந்திருக்கேன். ஆனால் என்னோட ஷோக்கே வர்றதுக்கு நான் பேன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா நான் ஒரு சாம்பியனாக இருக்கிறதுனால இங்கே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஸ்மாக் டவுன் மேனேஜர் உள்ள வந்து ட்ரீம் மேக்கேன்ற நீ இப்போ வந்து என்னோட அலுவலகத்துக்கு போ, நீ இங்கே இருக்காத, உனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, உன்னை பல பேர் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காண்டாகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கோடி ரோட்ஸ் உள்ள வர்றாரு. கோடி ரோட்ஸ் அப்படியே வந்து ட்ரீம் மேக்கேட்டை பார்த்து கத்துறாரு. ட்ரீம் மேக்கேட்டை உனக்கு எனக்கு இப்போ மேட்ச் வேணும், ஒத்தை கொத்த வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் வரா. ராண்டி ஆர்டன் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் சாம்பரில் நான் தான் வின் பண்ணி இந்த வாட்டி ரெசில்மேனியாவில் ட்ரீம் மேக்கேட்டரோட மோதி 15 டைம் சாம்பியன் ஆக போகிறோம், கோடி நீ வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிக் வில்லியம்ஸ் வர்றார். ட்ரிக் வில்லியம்ஸ் வந்த உடனே அவரும் பேசிக்கிட்டு வர, நான் என்ன பண்ண போறேன்ற மாதிரி பேசுற. அந்த இடத்துல அவர் வந்த கொஞ்ச நேரத்துல ஜோ ஈவன்ஸ் வர்றார். ஜோ ஈவன்ஸ் வந்து அவர் பின்னாடியே வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிக் வில்லியம்ஸ் எனக்கு ரிங்ல ஏறதுக்கு முடியாது அவர் தலையில தட்டிட்டு அவர் ஏறுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பின்னாடியே எலே நைட் வர்றார். என்னடா நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் அப்படின்ற மாதிரி எலே நைட் வர்றார். எல்லாருமே உள்ள வந்து ட்ரீம் மேக்கரை பார்த்து பேசுறாங்க. எலே நைட் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் தான் இந்த ரெசில்மேனியாவில் ட்ரீம் மேக்கரோட மோதி சாம்பியன் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். ஜோ ஈவன்ஸ் நான் தான் ஜெயிச்சு சாம்பியன் ஆகி ராண்டி ஆர்டனோட யங்கஸ்ட் சாம்பியன் பட்டத்தை முறியடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஜோ ஈவன்ஸுக்கு ராண்டி ஆர்டன் டக்குன்னு ஒரு ஆர்கேவை போட்டு கோடி ரோட்ஸை முறைக்கிறார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ரிங்கில் நிற்கிற ராண்டி ஆர்டன் இறங்கி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன இன்டர்வியூ செக்மெண்ட் நடக்கும். பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ நடந்த இடத்துல என்ன நடக்கும், டிஃபன் ஷர்ட் இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல ஆஸ்காவும் அதுக்கப்புறம் வந்து கேரிஷன் வருவாங்க. ஆஸ்கா சொல்லுவாங்க டிஃபன் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மிஸ் வரதுக்காக மிஸ்ஸுக்கும் ஓபாஃபிக்கு மேட்ச் இருக்கிறதுக்காக மிஸ் வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சோலோசிக்கா ரிங்குள்ள வருவார். சோலோசிக்கா வர்சஸ் போன வாரமே கன்ஃபார்ம் பண்ண அங்கிள் கவுடிக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து அங்கிள் கவுடியோட லைட்டை வந்து சோலோசிக்கா கொண்டு வருவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, அங்கிள் கவுடி வந்து என்ன பண்ணணுன்னு சிஸ்டர் அபிகேல் போட்டு முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டு அந்த லைட்டை எடுத்துட்டு போலாம்னு நினைப்பேன். அந்த இடத்துல எம்எஃப்டி டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கிள் கவுடியை அட்டாக் பண்ணிட்டு அவங்க அந்த லைட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேட் 6 டீம் அங்கிள் கவுடிக்கு என்னாச்சுன்ற வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மீண்டும் இந்த ஸ்டோரியில் தொடர மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர்கிட்ட வந்து நிக்கில் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. நீ இப்போதைக்கு இங்கே இருக்காத, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிக்கில் அடிச்சு ட்ரீம் மேக்கரை பார்த்ததுக்கப்புறம் பால் ஹியூமன், அதுக்கப்புறம் அஸ்டின் தேரி, அதுக்கப்புறம் லோகன் பால் வருவாங்க. இங்கே வந்து அஸ்டின் தேரி லோகன் பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் வந்து இப்போ வந்து ஜே யூசோ இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஜே யூசோ எலிமினேஷன் சேம்பர் கிடையாது, அதனால எலிமினேஷன் சேம்பரில் விளையாடுறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்கு தான் வந்து லோகன் பால் இருக்கிறான், லோகன் பால் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரீகா ரிப்ளே அதுக்கப்புறம் ஜாட் கேர்களும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ஜாக் எஃபெக்ட் வந்து ட்ரீம் மேக்கர் தான் ஜே யூசோ அட்டாக் பண்ணியிருக்கிறான். எனக்கு ட்ரீம் மேக்கர் ஒரு மேட்ச் வேணும், அதனால வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரில் என்ன போடு ஜே யூசோக்கு பதில் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷேட்டன் வர்சஸ் ஆஸ்கான்ற மேட்ச் நடக்கும். இந்த மேட்சுக்காக வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடியே வந்து செல்சி கிரீனும் அல்ஃபா பேரியும் வருவாங்க. இந்த மேட்ச் சம்மந்தமே அவங்க வருவாங்க. ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்காவும் கிரிஷனும் வர்றப்ப என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்கா நான் இந்த மேட்ச்சில் ஓன் கூட மோத மாட்டேன், இது வந்து டிஃப்னி டைம் இல்லை, இனிமேல் வந்து கெய்ரிஷன் டைம், அதனால் கெய்ரி தான் இந்த மேட்ச்சில் ஓன் கூட மோத போகிறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல கெய்ரிஷன் வர்சஸ் டிஃப்னி ஷேட்டன் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து டிஃப்னி ஷேட்டன் கெய்ரிஷன் மேட்ச் விளையாடும்போது இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செல்சி கிரீன் வந்து வீல் சேர் உட்காந்துருக்க செல்சி கிரீன் மேலே கெரிஷன் ஜம்பிங் மூவ் போட்டுருவாங்க டாப் ரோப்ல இருந்து. அதுக்கப்புறம் அதில் பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃபன் ஷேட்டன் இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி கெரிஷன் அடித்து தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நிக்கில் அடிச்சு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பாலுக்கு இன்றைக்கி எலிமினேஷன் சேம்பரில் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்காக வந்து அவர் வந்து இன்றைக்கி ஜாக் எஃபெக்ட் கூட மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் ஓபாஃபெமி வர்சஸ் மிஸ்ன்ற மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே மிஸ்ஸும் ஓபாஃபெமியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கான்ட்ரவர்சி நடக்கும். எப்பொழுதும் ஓபாஃபெமி ஸ்டோரி லைனில் என்ன நடக்குதோ அதே போல தான் இந்த மேட்ச்சில் வந்து ஓபாஃபெமி வந்து மிஸ்ஸை அடிச்சு போட்டு வின் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவார். இந்த மேட்ச் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு மொக்கைய மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் தேவையில்லாத தான். ஓபாஃபெமி இவ்வளோ பவராக எதுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பேக் சைடில் கார்மல் வைஸ் மேட்சுக்காக இல்ஜியோ ட்ராகன் மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து கார்மல் வைஸோட ஓப்பன் சேலஞ்சு யூஎஸ் ஓப்பன் சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி மேட் கொரோனா இங்கே ஒருவர் மேட் கொரோனா என்கிற ஜாக்டேட் வருவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து மேட் கொரோனா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணது அதாவது கார்மல் வைஸ் வின் பண்ணி தன்னோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டார். இது ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒட்டுமொத்த டேக் டீம் மெம்பர்ஸ் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஆற்றத்தும் இருப்பார். பேக்கில் வந்து அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸ் இருக்கும். இன்னொரு பாக்ஸில் வந்து ESPN எழுதியிருக்கும். இது வந்து கவனிக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜானி கேர்க கேண்டிடேட் ஒரு பாக்ஸில் வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டு போவாங்க. அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பார். இந்த மேட்சுக்காக வந்திருப்பாங்க. ஜானி கேர்கவங்க வந்து கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தா, ஆனால் சப்போர்ட் பண்ண மாதிரி கேண்டிடேட்டே ஒரு மேட்ச் விடுவாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ஜானி கேர்கவங்க வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் அந்த டேபிள் மேலே உட்காந்தே தூங்கிக்கிட்டு இருப்பார். அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேண்டிடேட்டே தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் ரெக்யூரான்ட்ரிகளை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாக்கர்கள். அதுக்கப்புறம் வந்து பிஃபேபும் மிச்சினையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹால் ஆஃப் ஃபேமர் இன்ட்ரொடக்ஷன் நடக்கும். அதில் வந்து ஸ்டெப்னி மேக்கரும் ஏஜ் ஸ்டைல்ஸும் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸும் செமி ஜெயினும் கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் செமி ஜெயின் ஜாக் எஃபெக்டோவை பார்க்குறா. ஜாக் எஃபெக்டோட்ட கேட்குறாரு, ஜெய் இசோக்கு என்னாச்சு, ஜெய் இசோ இப்போ இன்ஜுரி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரிங்குள்ளே வந்து நயா ஜாக்ஸும் அதுக்கப்புறம் லாஸ்ட் லெஜெண்டும் வருவாங்க. அடுத்ததாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்கும். லாஸ்ட் லெஜெண்ட் அண்ட் நயா ஜாக்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே அண்ட் யூஎஸ்கே இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் லெஜெண்ட் அண்ட் நயா ஜாக்ஸ் வின் பண்ணி நியூ வந்து உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அலெக்ஸா பிளிக்ஸ் அண்ட் சார்லட் ஃப்ளேர்லாம் இருப்பாங்க. அவங்க டேக் டீம் மேட்சஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து சாட் கேரிகள் வருவாங்க. பேக் ஸ்டேஜில் அந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடு நிக்கிலாடிஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, MFT எங்கள்கிட்ட வந்து வெயிட் 16 வந்து தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேக் டீம் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணுறது கிடையாது, அடுத்த வாரம் நம்பர் 1 கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான மேட்சை நாங்கள் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, ரேண்டி ஏடன் நடந்து வந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து அலிஸ்டர் பிளாக்கும் செலினா வெகன்ஸும் ரேண்டி ஏடன்ட்ட உங்களுப்பாங்க. ரேண்டி ஏடன் அங்கேருந்து கத்திட்டு கிளம்பிடுவார். நம்ம ஸ்மாக்டவுனோட மெயின் இவெண்ட்டுக்கு வந்துட்டு, ஸ்மாக்டவுன் மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, தி விஷன் வர்சஸ் அதுக்கப்புறம் விஷன் டீமை சேர்ந்த லோகன் பால் வர்சஸ் ஜாக் எஃபெக்ட் இவங்க 2 பேருக்கும் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு ஃபைனல் ஸ்பாட்டுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜேஇசோ இன்ஜுரி ஆகிட்டார். அவர் அவுட் ஆஃப் த ஆக்ஷன், அவரால் விளையாட முடியாதுன்றக்காக இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. 2 பேரும் மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸ்டண்ட் மூவ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் லோகன் பாலுக்கு ஜாக் எஃபெக்ட் வந்து சூசைட் மூவ்லாம் போடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் பால் கியூமன் உள்ற வந்து இன்டர்ஃபியர் ஆவார். அதுக்கப்புறம் அதை அவர் அட்டாக் பண்ண போவார். அவரை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோ ப்ளோ போட்டு அதுக்கப்புறம் 1 நாக் அவுட் பஞ்ச் வச்சு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ளாஷ் ஃபினிஷரை போடுவார் லோகன் பால். அப்போயுமே பின் பண்ணி பார்ப்பார். அப்போ வந்து 2.9 கிக் அவுட் பண்ணிடுவார் ஜாக் எஃபெக்டோ. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் மாஸ்க் மேன் மாதிரி ஒரு ஆள் உள்ற வந்து அட்டாக் பண்ண வருவார். அவரை வந்து லோகன் பால் அட்டாக் பண்ணி அந்த மாஸ்க் அவுத்து விடுவார். அவரை பார்த்தா அவர் வந்து ஒரு ஜாபர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. வாங்கின அடிக்காக அவர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி டீம்ஸ்லாம் வந்து அவரை கூட்டு போவாங்க. அவர் வந்து கூட்டு போகும்போது அவர் வந்து தடுமாறி தான் நடப்பார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் லோகன் பால் வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறப்ப என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எஃபெக்ட் உசாராவி தன்னோட ஃபினிஷரை போட முயற்சி பண்ணுவார். தன்னோட ஃபினிஷரை போட போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருந்தோ அந்த ட்ரீம் மேக்கர் பெல்ட்டால் லோகன் பாலுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக ஜாக் எஃபெக்ட் அடிச்சிடுவார். அடித்ததுக்கப்புறம் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு லோகன் பால் ஜாக் எஃபெக்ட் ரோல் பின் பண்ணி இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகி ஃபைனல் மெம்பராக இந்த இடத்துல செலக்ட் ஆகிடுவார். இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.